Hi friends, welcome to Indu's kitchen. தீபாவளி வர்றதுனால நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு மட்டன் கிரேவி வந்து பார்க்கலாம். அந்த மட்டன் கிரேவிக்கு ஒரு மட்டன் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோடு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவுங்க. கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரத்திலேயே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரையாகவே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு தக்காளியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லி இலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 முடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதில் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மல்லி, மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், மல்லி இதெல்லாமும் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஒரு வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வச்ச தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவை. இப்போ நம்ம அரைச்ச மசாலா வந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 300 கறி எடுத்திருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த பொடியை. இப்போ 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குன அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு, நல்லா சுண்டியும் வந்துருச்சு. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மட்டன் மசாலா வந்து எல்லா நான்வெஜ்ஜுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு, வறுவலுக்கு எல்லாத்துக்குமே இந்த மட்டன் மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கிரேவி பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு, கீ ரைஸ்க்கு இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த தீபாவளிக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.